இன்னைக்கு காலேஜ் லீவுங்களா சார்? நான் போகல. உடம்புக்கு ஏதாவது சரியில்லைங்களா? மனசு சரியில்லை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. டைலர் கடைக்கு எடுத்த வீட்டுல சரோஜன் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அத நீங்க லவ் பண்றீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப நாளா தெரியுமா? தயவு செஞ்சு என்ன எதிர்ப்பு வந்தாலும் நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். ஆனா அந்த பொண்ணுதான் என்கிட்ட பேச மாட்டேங்குது. நான் வேணா என்ன எதுன்னு விசாரிச்சு சொல்றேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒரு நிமிஷம் இங்க வா சார். என்ன திமிர்னாவே என்கிட்ட இப்படி பேசுவான்? பெரிய புரட்சி பண்றதா நினைப்பா உனக்கு? என்ன நடந்தாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்க போறதில்லை. செல்விக்கு எனக்கு கல்யாணங்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் அந்த சரோஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் சொன்னேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடிக்காதீங்க. என்னடே காத்தவராயா, அட எங்க அந்த பித்தாளங்கஸ்தான காணோம், ராயர்லயும் காணோம். இருந்தது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, அதையும் பறி கொடுத்துட்டியா? எவன் திருண்டானோ தெரியல. பேசுறா நீ ஒரே அறை, காது பக்கத்து தெருவில் போய் விழுந்துரும். அது கிடைக்காது, அது கிடைக்காது ஐயா. அது எப்படி கிடைக்கும்னு பிச்சை சோத்திரி எச்ச சோரா இருக்கு ஏன் பொழப்பு. இங்க வந்து எவனோ பித்தளாங்கஸ்தான திருடி இருக்கான். ஏண்டா நீ கடை விட்டுட்டு எங்கடா போன? நீயா? நீ பேச மாட்டியே. யாராரு குடும்பத்தை அழிக்க திரியிறியோ? அட அறிவு கட்டுத்தனமா ஒன்னையெல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு 8 ஆளை விட்டு தேடின கதையா இருக்கும். என்னடா ரவுசு ரோடு கேக்குதா? சாமி மலை ஏறி இருக்கா? ஏறாம என்னங்க பண்ண? வெள்ளச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா? இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு என்னடா ராசா விட்டு கண்ணுக்குட்டி 5-6 பேர் சம்பளத்தை கடவாயில் வச்சு அடிச்சு இருக்கிற. என்னது பேரிச்சம் பழமா? ஏண்டாடே ஈயம்பித்தாளைக்கு அங்குஸ்தான போட்டுத்தான பேரிச்சம்பழம் வாங்கின? பேசுறா நீ பேச மாட்ட. அதான் வாய்க்குள்ள வச்சிருக்கிறிய உன்னை அப்படியே திருவி உன் முடிய பிடிச்சி பேரிச்சம்பழம். இவ்வளவு பேரிச்சம்பழமா? ஏண்டா ஒப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுலயே ஏண்டா கேப்பாத்தன உன்னை அப்படியே மிதிச்சு போ, வேலைக்கு வேண்டாம் போ. ஆனா உனப்பா சின்ன பையனை மிரட்டிக்கிட்டு. என்ன சின்ன பையன்? யோ என்ன அது விவசாய கட்ட ஆளா இருக்கு. எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க. ஒரு 2 எனக்கு கொடுக்க வேண்டாம்? எச்சி பண்ணி போட்டேனுங்கிற. ஆமா எச்சி கொண்டா. சரோஜா, இது வரைக்கும் சாந்தமூர்த்தி விஷயமா உங்ககிட்ட எவ்வளவோ தடவை பேசி பார்த்துட்டேன். ஆனா எந்த பதிலுமே சொல்லாம மௌனமாவே இருந்துட்டேன். இன்னைக்கு அவரோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? இன்னையோட அவர் வீட்டை விட்டு வந்து 10 நாள் ஆச்சு. இப்ப அவர் மாத்திக்கூட துணி இல்லாம என்ன உதவிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நீங்க அவரை வீட்டுக்கே போக சொல்லுங்க. இனி அது முடியாது. வீட்டுல அவங்க அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவரை தொந்தரவு பண்ணிருக்காங்க. அவர் முடியாதுன்னு மறுத்துட்டாரு. அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருச்சு. இத்தனைக்கும் காரணம் நீதான். உன்னை அவர் உயிருக்குயிரா காதலிச்சதுனாலதான் இத்தனையும் நடந்திருக்கு. இனியும் நீ மௌனமா இருந்தீன்னா அவரும் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாரு.
வேணாண்டா, தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது. மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும். மறுவாதியா ஒதுங்கி போயிரு. ஏய், சும்மா வாடா சொன்னாங்க பழமொழி. பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா. சத்தியமா சொல்ற, நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சலை எடுக்கல, என் பேரு காரணம் இல்லடா, காரணம் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளோ பரவாயில்ல. அடிங்கோப்பா ஆழ்வார். புடிங்க அம்மா, புடிங்க ஐயா, புடிங்க, விடாதீங்க. அம்மா தண்ணி குடிக்கிறம்மா, விடாதீங்க. இங்க பாரு, இங்க பாருண்ணா. ஆயுள் பூரா அழுதாலும் உன் வேதனை தீர போறதில்லை. நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க. நான் போறதுனால உனக்கு நிம்மதி கிடைக்குமா? உங்க நிம்மதிக்காக நான் சொல்றேன். உன் கஷ்டத்துல பங்கெடுக்கிறது தான் எனக்கும் நிம்மதி. தயவு செஞ்சு போனு மட்டும் சொல்லாத. 2 பேரும் வாழ முயற்சி பண்ணுவோம். இல்லை, 2 பேரும் ஒன்னாவே போவோம். சரோஜா, ஒண்ணு அவரை போக சொல்லு, இல்ல 2 பேரும் உள்ள வந்து பேசுங்க. நீங்க உங்க வீட்டுக்கே போயிடுங்க. உங்க வீட்டுக்கு போவோம்.